உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய பொக்கிஷ சாலையை உனக்கு திறந்து நீ இனி கடன் வாங்காதிருப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கிற நபராய், சந்ததியாய், வம்சமாய் என் தேவனை ஆசீர்வதிப்பார். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, கவலைகள் ஓடுவதாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்பதாக. போராட்டங்களின் சத்தம், அவமானத்தின் சத்தம், அனைவர் கேட்கிற கேள்வியின் சத்தம், அந்த சத்தத்திற்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு பதில் தரக்கூடிய மாதமாய், அவருடைய பொக்கிஷ சாலையை திறக்கக்கூடிய மாதமாய், திறந்த மாதமாய், என் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆசீர்வாதத்தை அவர் கையிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாய் இந்த மாதம் அமைவதாக. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளையுடைய ஒருத்தர் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிலைத்து நிற்பதாக. இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற குழப்பம், சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற குழப்பம், மனதின் பாரம், மனதின் ஏக்கம், மனதின் வாஞ்சை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். மனிதன் முகத்தை மட்டும்தான் பார்க்கிறான், வெளிரங்கமான தோற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறான். இருதயத்தின் வேண்டுதல்கள், இருதயத்தின் விருப்பங்கள், சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிற திட்டங்கள் அவர் எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் இந்த மாசம் பொக்கிஷ சாலையை திறந்து ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை என் தேவன் செய்வார். உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நன்மையை என் தேவன் செய்வார். ஊழியத்திற்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை என் தேவன் செய்வார். பொக்கிஷ சாலையை திறந்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பொக்கிஷ சாலையை என் தேவன் திறந்திருக்கிற மாதம் இது. வாயை திறந்த ஆண்டவரே, என்னுடைய வேதனையை நீர் அறிந்திருக்கிறீர், என் அவமானத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் சோகத்தை நீர் அறிந்திருக்கிறீர், என் கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் அறிந்தவர்